தமிழகத்தில் இருந்து கேரளாவுக்கு கொண்டு செல்லப்படும் காய்கறிகளில் நச்சுத்தன்மை அனுமதிக்கப்பட்ட அளவான 1.4% மட்டுமே உள்ளதாகவும் இந்த நச்சுத்தன்மையையும் குறைக்கும் நடவடிக்கையாக திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரத்தில் 8,80,00,000 ரூபாய் செலவில் காய்கறி மகத்துவ மையம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கேரள வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் தான் கண்டுபிடித்துள்ள திரவத்தில் காய்கறிகளை கழுவினால் நச்சுத்தன்மை நீங்கிவிடும் என்று சொல்லி வருவதால் தமிழக காய்கறிகளில் நச்சுத்தன்மை இருப்பதாக கேரளாவில் புரளி கிளப்பி விடப்பட்டதாகவும் பேரவையில் தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் இருந்து காய்கறிகள் கேரள மாநிலத்திற்கு தடையின்றி செல்ல வேண்டியதன் அவசியம் குறித்து சட்டப்பேரவையில் இன்று கொண்டுவரப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் வேளாண்மைத்துறை அமைச்சர் திரு ஆர் வைத்திலிங்கம் பதிலளித்தார். இந்திய அளவில் காய்கறிகளின் நச்சுத்தன்மை சராசரியாக 2.7% உள்ளதாகவும், ஆனால் தமிழகத்தில் காய்கறிகளில் நச்சுத்தன்மை 1.4% மட்டுமே உள்ளதாகவும் இது அனுமதிக்கப்பட்ட அளவுதான் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். கேரள அரசால் தமிழகத்திலிருந்து வரும் காய்கறிகளுக்கு அவர்கள் தடை பண்ணவில்லை. கொண்டு வருபவர்கள் உணவு பாதுகாப்பு சட்டத்தில் உரிமம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த வருடம் மட்டும் 117 மாதிரிகள் நமது வேளாண்மைத்துறை ஆய்வகத்தின் மூலமாக எடுக்கப்பட்டு 5 மாதிரிகளில் மட்டும்தான் 1.4 நச்சுத்தன்மை வாய்ந்தது இருக்கிறது. ஆனால் இந்திய அளவில் 2.7% நச்சுத்தன்மை சராசரி. ஆனால் தமிழ்நாட்டில் 1% தான் நச்சுத்தன்மை. அது உடலுக்கு பாதிப்பு இல்லை. இதுவரை செய்த ஆய்வில் கேரளாவில் இருக்கின்ற ஏலக்காய் 120 மாதிரிகளில் 63 மாதிரிகளில் அதிகமான நச்சுத்தன்மை இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் விளைகின்ற இங்கிருந்து செய்கின்ற காய்கறிகளில் 1% தான் நச்சுத்தன்மை இருக்கிறது. இந்தியாவினுடைய சராசரி 2.7. இப்ப இந்த 117 இவர்கள் இந்த பிரச்சனைக்கு பிறகு வேளாண்மைத்துறை ஆய்வகத்தின் மூலமாக ஆய்வு செய்ததில் 5 மாதிரிகளில் 1.4 நச்சுத்தன்மை இருக்கிறது. இது அனுமதிக்கப்பட்ட அளவில் தான் இருக்கிறது. மேலும் நச்சுத்தன்மையே இல்லாத அளவிற்கு காய்கறிகளை பயிரிடுவதற்கு தமிழ்நாடு வேளாண்மைத்துறை, வேளாண்மை பல்கலைக்கழகம் சிறப்பாக திட்டங்களை வகுத்து செயலாற்றி கொண்டிருக்கிறது. குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரத்தில் காய்கறி மகத்துவ மையம் 8.80 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு என்னென்ன பூச்சி மருந்துகளை அடிக்க வேண்டும், அந்த கால அளவு, அதனுடைய வயது, அதனுடைய தன்மையை பொறுத்து அறிவுரை வழங்கப்படுகிறது. பூச்சிக்கொல்லி மருந்துகளை அழிக்க அந்த பூச்சியை அழிக்கக்கூடிய பூச்சிகளை வளர்த்து அதையும் வேளாண்மைத்துறை மூலமாக நச்சுத்தன்மையை எவ்வளவு தூரம் குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நமது தமிழ்நாட்டிலிருந்து மாம்பழம், வாழை, வெள்ளரி போன்றவைகள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. நச்சுத்தன்மை இருந்தால் வெளிநாட்டில் யாரும் வாங்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு இந்தியாவிலேயே நச்சுத்தன்மை இல்லாத அளவிற்கு காய்கறிகளை பயிரிடுவதற்கு விவசாயிகளுக்கு பயிற்சியும் வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலமாகவும் வேளாண்மை துறையினுடைய விரிவாக்க மையம் பயிற்சி மையத்தின் மூலமாகவும் ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது. இந்தியாவிலேயே 68 பூச்சிக்கொல்லி ஆய்வகங்கள் இருக்கின்றன. அதிலே 15 ஆய்வகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. மேலும் கேரளா வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர் அவர் ஒரு திரவம் கண்டுபிடித்திருக்கின்றார். அந்த திரவத்தின் பெயர் வெஜ் வாஷ் என்ற. அந்த காய்கறிகளை அந்த திரவத்தில் கழுவினால் நச்சுத்தன்மையற்று போய்விடும் என்று அதை விற்பதற்காக வேண்டியே கேரளாவில் இப்படி ஒரு புரளியை கிளப்புகிறார்கள் என்று பத்திரிகைகள் எல்லாம் செய்தி வருகின்றது. ஆனால் நல்ல தரமான காய்கறிகள் இப்பொழுது அந்த உரிமம் பெற்று தினந்தோறும் 800 டன் 250 லாரிகள் மூலமாக கொண்டு செல்லப்படுகிறது. எந்த பதட்டமும் இல்லை.